ஹாய் காய்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். மார்னிங்கே விலாக் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். இப்போ எங்கே போயிட்டுருக்கேன்னா ஓட்டு போட தான் போயிட்டுருக்கேன். நிறைய பேர் க்யூவில் நின்றுட்டு இருந்தாங்க. ஆனால் என்னோட வார்டில் ஃப்ரீயாக தான் இருந்தது. டக்குன்னு ஓட்டு போட்டுட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு. வீட்டுக்கு வந்து பிள்ளைங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டு செய்ய ஆரம்பிச்சிட்டேன். நேற்று வச்ச இட்லி வந்து மிச்சம் இருந்தது, ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருந்தேன். இந்த மாதிரி உதிர்த்து தாளித்து உப்புமா பண்ணியாச்சு. இட்லி உப்புமா டேஸ்ட் வேறு லெவலுங்க. இதோடைய ரெசிபி நான் ஷூட் பண்ணியிருக்கிறேன், நெக்ஸ்ட் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். என்னோட பசங்களுக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது. 4 இட்லி தான் மிச்சம் இருந்துச்சு, அதை வச்சு தான் உப்புமா பண்ணியிருந்தேன். ஆனா அதுக்குமே வீட்டுல சண்டை. கொஞ்சமா செய்யும் போது தான் சண்டை பிடிப்பாங்க. உங்க வீட்டு பசங்க எப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. நானுமே வீடியோ ஷூட் பண்றேன், ரெசிபி காட்டுறேன்னு பாதி டேஸ்ட் பண்ணியே காலி பண்ணிட்டேன். சரி, பிள்ளைங்களுக்கு தோசை ஊற்றி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல கிறிஸ்பியா தோசை ஊற்றி கொடுத்தேன். பிள்ளைங்களும் சூப்பரா என்ஜாய் பண்ணி சாப்பிட்டாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இது எங்களுடைய பிரேக்ஃபாஸ்ட். இன்னைக்கு மார்னிங் டே இப்படி தான் போச்சு. நீங்க எல்லாரும் ஓட்டு போட்டாச்சா? கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.